வணக்கம். என் பேர் வந்துட்டு ஈஃபா. அதாவது சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்ல வந்துட்டு டிப்ளமா செய்றேன். இன்றைக்கு வந்துட்டு நான் எடுத்துக்கிற தலைப்பு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், அனுபவப்பட்ட ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது இல்லையா, மன அழுத்தம். இப்ப இருக்கிற காலத்துல ஸ்கூலா இருந்தாலும், காலேஜா இருந்தாலும், யூனிவர்சிட்டியா இருந்தாலும், ஏன் வேலை செய்யற இடமா இருந்தா கூட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது ஒருத்தர் டெய்லி லைஃபுக்கு நார்மலான ஒரு வேர்டா போயிடுச்சு. அசைன்மெண்டா இருக்கலாம், எக்ஸாம், ஃபேமிலி பிரச்சனை, பினான்சியல் பிரச்சனை, ஃபியூச்சர் ஒரிஸ்ன்னு சொல்லி இப்படி எல்லாமே சேர்த்து ஒருத்தர் மைண்ட ரொம்ப ஹெவியா மாத்திடுச்சு. ஸ்ட்ரெஸ் வாரது நார்மல் தான், பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ங்கிறது தான் நம்மட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, முதலாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நம்மட மைண்டுக்கும் பாடிக்கும் வார ஒரு ஓவர்லோட் ஃபீலிங் இல்லையா, அதாவது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெடி இல்லை, அப்படி இல்ல ஒரு சூழ்நிலையை வந்துகிட்டு நம்மளால சமாளிக்க இயலாத டைம்ல நம்ம பதட்டமான நிலையில வந்துகிட்டு உணர்வோம் இல்லையா, அதான் வந்துகிட்டு மன அழுத்தம் சொல்லலாம். மன அழுத்தம் சொல்றது ஒரு நோய் இல்ல, பட் அது ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி. எப்படி நம்மட மைண்டுக்கும் உடம்புக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும், ரெஸ்ட் வேணும், ஒரு பீஸ் வேணும்னு சொல்ற ஒரு வார்னிங் சிக்னல் தான். சைக்காலஜில சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் த பாடிஸ் ரெஸ்பாண்ட் டு டிமாண்ட் ஆர் சேலஞ்சுன்னு சொல்லி. அப்படின்னா நமக்கு ஒரு தேவையோ பிரச்சனையோ வர டைம்ல நம்மட மைண்டும் பாடியும் அதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோம், என்ன நடக்கும்? ஹார்ட் பீட் ஓவர் ஆகுற, வேர்க்கிற, பதட்டமா இருக்கிற, கவலையா இருப்போம் இல்லையா. அப்ப இதெல்லாம் நடக்குது என்று சொல்லி சொன்னா நம்மட பாடியும் மைண்டும் என்ன செய்யுது, அதுக்கு ஒரு ரியாக்ஷனை காட்டுது. அதுதான் சைக்காலஜில வந்துகிட்டு சொல்றாங்க. அடுத்த விஷயம் வந்துகிட்டு மன அழுத்தம் வந்துகிட்டு நிறைய டைப், அதாவது மொத்தம் 4 டைப்ல இருக்குது. மெயினா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்னா தெரிஞ்சிருக்கும், ஆனா இது 4 டைப்ல இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறது மிச்சம் குறைவான ஒரு விஷயம் தான் இல்லையா. அதுல முதலாவது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது. அக்யூட்னு சொன்னா ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது நான் டெஃபினிஷன் சொல்றதை விட எக்ஸாம்பிள் சொன்னா குயிக்கா அவங்களால விளங்கிக் கொள்ள இயலுமா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்யூட்னு சொல்லி சொன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல வரது. எப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாம் ஃபியரா இருக்கலாம், இல்ல ஒரு இன்டர்வியூ ஒன்று ஃபேஸ் பண்ண போற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச். இப்ப என்ன நான் நிக்கிறேன் பிரசன்டேஷன் செய்யறதுக்கு, உண்மைக்குமே சரியான நர்வஸ். இப்ப எனக்கு ப்ரோ செய்ய போறவருக்கு நான் இங்க பேசுறது விளங்குதோ இல்லையா, நான் அடுத்து அவரு செய்ய போறது மட்டும் தான் அவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அது ஒரு நர்வஸ் தான், அது ஷார்ட் டேர்ம், அந்த டைம்ல இருக்கும், அதுக்கு பிறகு ஓகே ஆகிடும். அடுத்தது வந்துகிட்டு எபிசோடிக்னு சொல்றது. எபிசோடிக்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்துகிட்டு கண்டினியூ ஆகிறது, அதாவது எப்பயுமே வந்துகிட்டு லேட் ஆகிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல எப்பவுமே வந்துகிட்டு டெட்லைனை ஃபேஸ் பண்ற ஒருத்தவங்களா இருக்கலாம், அப்படி இல்லையா எப்பவும் எனக்கு ஸ்ட்ரெஸ் தான்ப்பா என்று சொல்ற ஒரு பர்சனா இருக்கலாம், அதாவது எப்பவுமே ஒரு ஒரேட் பர்சனா இருப்பாங்க அவங்கள பார்த்தா, அதைத்தான் வந்துகிட்டு எபிசோடிக்னு சொல்றது. அடுத்தது வந்துகிட்டு குரோனிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது. குரோனிக்னா இது வந்துகிட்டு நீண்ட காலம் ஒருத்தருக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது நம்மட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இந்த குரோனிக்னு சொல்றது. இது வந்துகிட்டு இதுக்கு நம்ம உரிய முறையில வந்துகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி நம்மட மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிக்கும் அந்த விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்ல போனா, அதாவது ஒரு அன்ஹாப்பி மேரிட் லைஃபா இருக்கலாம் இல்லையா, அது மாதிரி ஒரு பினான்சியல் பிரச்சனையா இருக்கலாம், ஃபேமிலி பிரச்சனையா இருக்கலாம், டாக்ஸிக் ஜாப்பா இருக்கலாம். இப்படி விஷயங்கள் வந்து லாங் டேர்மா ஒருத்தருக்கு இருக்கிறது. இது வந்துகிட்டு வீக் வைஸா இருக்கலாம், மந்த் வைஸா இருக்கலாம், ஏன் இயர் வைஸா கூட ஒருத்தவங்களுக்கு இருக்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் ரீசெண்டா வந்துகிட்டு இப்போ ஒரு புக் கொண்டு வாசிச்சேன், இக்கிகைன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியா. அதாவது இக்கிகைன்னு சொன்னா நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஒரு ஜப்பானிய இரகசிய மொழின்னு சொல்லி ஒரு புக் கொண்டு. அதுல இந்த மன அழுத்தம் சம்பந்தமா நிறைய விஷயம் சொல்லி இருக்காங்க. அதுல இந்த தொடர்ச்சியான மன அழுத்தம் பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒருத்தருக்கு ஒரு தொடர்ச்சியான மன அழுத்தம் இருக்குன்னு சொன்னா அது அவர மெமரியோட, ஞாபகத்தோட சம்பந்தப்பட்ட மூளை நரம்புகளை வந்துகிட்டு பாதிக்குதான். அது மட்டும் இல்லாம உடம்புல வந்துகிட்டு உற்பத்தி ஆகிற சில ஹோமோன்கள் வந்துகிட்டு உற்பத்தி ஆகாம தடுக்குதான். இதால வந்துகிட்டு அவங்க குயிக்கா வந்துகிட்டு மனச்சோர்வுக்குள்ளாகிறது, கவலையாகிறது, அதிகமா கோபப்படுறது, தூக்கம் இல்லைங்கிற பிரச்சனை வந்துகிட்டு அவங்களுக்கு வருது. சில ஆக்களை பார்த்திருப்பீங்க, வயசு வந்துகிட்டு சின்னனா இருக்கும், ஆனா அவங்க அந்த தோற்றம் வந்துகிட்டு பெரிய ஆக்களோட தோற்றமாயி இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்துகிட்டு இந்த தொடர்ச்சியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது தான். அது மாதிரி இன்னொன்று என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்காவில் இருக்கிற மனநல அமைப்புன்னு சொல்லி அங்க ஒர்க் பண்றவங்க என்ன செய்யறாங்க, இந்த மன அழுத்தம் சம்பந்தமா ஒரு ஆய்வு ஒன்று செய்யறாங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு அந்த புக்ல இருந்து எடுத்த விஷயம் தான், ரியலா நடந்த சம்பவம். அப்ப அவங்க அந்த என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, இளம் வைத்தியர்களை வந்துகிட்டு எடுக்காங்க. நாங்க உங்களுக்கு வேலை தரப்போறோம்னு சொல்லி இளம் வைத்தியர்களை எடுத்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்காங்க. எக்ஸாம் வச்சு அந்த பேப்பரை வந்துகிட்டு வேணும்னே ஹார்ட் ஆக்குறாங்க. 30 நிமிஷம் பேப்பர் வேணும்னே என்ன செய்யறாங்க, ஹார்ட் ஆக்குறாங்க. ஹார்ட் ஆக்கிட்டு அந்த எக்ஸாம் அவங்க சிட் பண்ணதுக்கு பிறகு அவங்களோட பிளட்டை வந்துகிட்டு செக் பண்ணி பார்க்காங்க. அதுல என்ன ஆச்சரியம் என்று சொல்லி சொன்னா, நம்மட உடம்புல ஒரு வந்துகிட்டு ஒரு நோய் கிருமி வந்துகிட்டு புகுற சந்தர்ப்பத்துல நம்மட பாடி வந்துகிட்டு எவ்வாறு நோய் எதிர்ப்பு புரதங்களை எதிர்த்து எவ்வாறு ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் ஆகின சந்தர்ப்பத்துல அவங்களோட பாடி வந்துகிட்டு இயங்குனிச்சான் சொல்லி அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி நிறைய உதாரணம்
காரணம் வந்துகிட்டு அதுக்கு இருக்குது. அடுத்த விஷயம் வந்துகிட்டு யூஸ்ட்ரெஸ் சொல்லி இன்னொரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, 4வது டைப். இது வந்துகிட்டு மிச்சம் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ். இது அதாவது பாசிட்டிவ் ஒரு மோட்டிவேஷனான வைப் கொடுக்குற ஒரு ஸ்ட்ரெஸ். எப்படின்னு சொன்னா, ஒரு வெட்டிங் ஒன்று நடக்க போகுது என்று சொல்லிச்சோன்னா வெட்டிங் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு 3 months பிஃபோர் 3 month ஆஃப்டர் தான் அந்த வெட்டிங் இருக்கும். ஆனா அதுக்கு முதலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, என்ன செய்யற வாங்குற அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வைபாவே இருக்கும். அது மாதிரி ஒரு காம்படிஷன் ஒன்று வின் பண்ண போறோம்னு சொல்லிச்சோன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவோம் அதுக்குள்ள. அப்ப அதுவும் ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்துகிட்டு சிம்டம்ஸ் இருக்குது. வார சிம்டம்ஸ் அதாவது ஹெட், அதாவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் வாரேன்னா நார்மலா எல்லாரும் ஃபேஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான் சிம்டம்ஸ் வந்துகிட்டு. ஒன்று ஹெட் ஏக் வரது, அடுத்தது வந்துகிட்டு பெருசா பேச மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, கடுமையா கோபப்படுவாங்க, இப்படிங்கிற நிறைய பிரச்சனை வந்துகிட்டு ஸ்ட்ரெஸ் வாராக்களுக்கு இது வந்துகிட்டு பிசிக்கலா எமோஷனலா பிஹேவியரான்னு சொல்லி இருக்குது. அடுத்தது வந்துகிட்டு காரணம். ஸ்ட்ரெஸ் வாரத்துக்கு வந்துகிட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஆனா அதற்கான சொல்யூஷன் வந்துகிட்டு கமெண்ட் தான். என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? ஒர்க் பிரஷரா இருக்கலாம், ஸ்டடி லோடா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வேற சரி சோசியல் மீடியா கம்பேரிஷனா இருக்கலாம் என்று சொல்லி இவ்வாறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் என்ன செய்யுது மன அழுத்தம் வாரத்துக்கு இருக்குது. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்ட்ரெஸ் வந்துகிட்டு நம்ம எப்படி வந்துகிட்டு மேனேஜ் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டீப் பிரீத்திங் இல்லையா? நம்ம இங்க சரி ஒன்று போறோம் சொல்லி சொன்னா சொல்லுவாங்க டீப் பிரீத் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 or 10 minutes வந்துகிட்டு பண்ணணும். ஏன் அப்படி பண்ணணும்? டீப் பிரீத் பண்றதால நமக்கு இருக்கிற எங்சைட்டி எல்லாம் குறையும், மைண்ட் கொஞ்சம் காம் ஆகும். அப்ப அதுக்காக தான் என்ன செய்யறேன்னு சொன்னா டீப் பிரீத் பண்ண சொல்றேன். அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா எக்ஸாம் ஒருத்தர் ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னா அதுக்கு முதலே படிச்சு அதுக்கு ரெடியாகி வச்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது எக்ஸாம் நெருங்க கிட்டால வார ஒரு மன அழுத்தம் ஒரு எங்சைட்டி வந்துகிட்டு அவங்களுக்கு குறையும். அது மாதிரி ஒருத்தரோட போய் பேசுறது, நம்ம இது பெரிய ஒரு ஹீலிங். இது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம்ல ஒருத்தர் கிட்ட போய் நம்மட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றேங்கிறது பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று இல்லையா? நம்மள தலைக்கு மேல வச்சு பெரிய ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்கும், அவங்களோட சப்போர்ட். நம்ம தனியா இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். அது வந்துகிட்டு நம்ம போய் ஷேர் பண்றது ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல கவுன்சிலரா கூட இருக்கலாம். இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றதுக்கு. பிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் செய்யறது இருக்குது. அது மாதிரி வந்துகிட்டு பிரேக் எடுக்கணும் இல்லையா? கட்டாயம் 1 hour படிக்கிறோம்னா ஒரு 10 minutes வந்துகிட்டு பிரேக் எடுக்கணும். அப்படிங்கிறது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதுல முக்கியமா வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வேர்டை வந்துகிட்டு ட்ரெண்டா யூஸ் பண்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். ட்ரெண்டா யூஸ் பண்றேன்டா எப்படி? நம்ம ஒரு வேலையை முடிக்கும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சொல்லி சொல்றோம். அடுத்தது மச்சான் எனக்கு இவன் இப்படி பண்ணிட்டான்டா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடான்னு சொல்லி சொல்றோம். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் again and again அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையை நம்ம திரும்ப யூஸ் பண்றோம் இல்லையா? அதை நம்ம ட்ரெண்டா யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வருது, நம்ம ஒன்று நினைக்கிறோம் அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று நடக்குது, அதை நம்ம கோ த்ரூ பண்ணிக்கிட்டாலே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகுது. அப்ப நம்ம நினைக்கிறத மாத்தினா ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண இயலுமான்னு சொன்னா கண்டிப்பா இயலும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துகிட்டு மேனேஜ் பண்றதுக்கு ஒரு லோ ஒண்டிக்குது. எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட். எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட். அதாவது நமக்கு எப்பவும் நல்லதே நடக்கும்னு சொல்லி நம்பணும். அதே டைம்ல ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எக்ஸாம் சிட் பண்ண போறோம், நம்ம ஒரு எக்ஸாம் சிட் பண்ண போறோம்னு சொன்னா ஃபுல் ப்ரிப்பரேஷனோட இருக்கும், படிச்சு எல்லாம் நினைச்சு நமக்கு நல்ல மார்க்ஸ் தான் வரப்போகுதுன்னு சொல்லி ஃபுல் ப்ரிப்பரேஷனோட இருக்கும். அதே டைம்ல அந்த எக்ஸாம் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் வந்து டஃபா வந்தாலும் அதை செய்யக்கூடிய அளவுக்கும் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், நம்ம ரெடியா இருக்கணும். அப்படி இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வந்துகிட்டு பிரைஸல் வாங்கக்கொள்ள 100% ஹைக் எதிர்பார்ப்போம். பட் நமக்கு ஒரு 20% தான் கிடைக்குதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். நம்மட லைஃப்ல நம்ம எப்போ வேர்ஸ்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோமோ அப்பவே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்துகிட்டு மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம்னு சொல்லி அர்த்தம். இப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண இயலும் இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு பிரச்சனையை நம்ம தீர்க்கணும் இல்ல மேனேஜ் பண்ணணும்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். மன அழுத்தம்னு சொல்றது லைஃப்ல ஒரு பார்ட். எல்லாருமே வந்துகிட்டு அதை அனுபவிச்சிருப்பாங்க. நீ அனுபவிக்காத ஆக்கள் யாருமே இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதை வந்துகிட்டு முற்று முழுதா தவிர்க்க இயலுமான்னு சொல்லி கேட்டா இல்ல. பட் அது வந்தா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றோம் மேனேஜ் பண்றோம்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமநிலையான ஒரு ஆரோக்கியமான லைஃப் நம்மளால கட்டாயம் வாழ. லாஸ்டா சொல்றேன், ஸ்ட்ரெஸ் வாரது பிரச்சனை இல்ல, பட் அதை நம்ம ஹேண்டில் பண்ணாம மேனேஜ் பண்ணாம இருக்கம்ங்கிறது தான் உண்மையான பிரச்சனை. மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ் பிஃபோர் இட் மேனேஜ் யூ. தேங்க்யூ.